சேலம் ஜூன் 1 த ப்ரோ ஆக்ஷன் ஸ்போர்ட்ஸ் நடத்தும் முற்றிலும் பெண்களுக்கான 3 கிலோமீட்டர் வாக்கத்தான் மற்றும் ஆண் பெண் இருப்பாளர்களுக்கான மாரத்தான். பதிவு கட்டணம் ₹200 மட்டுமே. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை பெய்ததால் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து திடீரென அதிகரித்துள்ளது. அந்த காட்சிகளை நாம் முதலில் பார்க்கலாம். கள விவரங்களை செய்தியாளர் நரசிம்மகுமார் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் நரசிம்மகுமார், எவ்வளவு நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரக்கூடிய மழை காரணமாக எவ்வளவு நீரானது வெளியேற்றப்படுகிறது? அங்கே இருக்கக்கூடிய விவரங்கள் என்ன? கடந்த ஒரு மாதமாகவே ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து தொடர்ந்து ஏற்ற இறக்கத்துடன் காணப்பட்டு வருகிறது. கடந்த 10ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை நீர்வரத்து கடுமையாக சரிந்து வந்தது. கடந்த 14ஆம் தேதி நீர்வரத்து 700 கனஅடி நீர் மட்டுமே வந்து கொண்டிருந்தது. ஆனால் அதனைத் தொடர்ந்து காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளான அஞ்செட்டி, கேரெட்டி, நாற்றாப்பாளையம், பிலிகுண்டு மற்றும் ஒகேனக்கல் வனப்பகுதிகளில் தொடர் கனமழை பெய்ததன் எதிரொலியாக நீர்வரத்து உயரத் தொடங்கியது. 15ஆம் தேதி அதிகாலை முதல் படிப்படியாக உயர தொடங்கிய நீர்வரத்து 5000 கனஅடி வரை உயர்ந்தது. தொடர்ந்து 16ஆம் தேதியான நேற்று நீர்வரத்து சற்று தணிந்து 4000 கனஅடி நீர் வந்து கொண்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து இன்று மீண்டும் காலை முதல் உயரத் தொடங்கிய நீர்வரத்து தற்போது 7000 கனஅடியாக நீர்வரத்து உயரத் தொடங்கியுள்ளது. தற்போது வரை 7000 கனஅடி நீர் வந்து கொண்டுள்ளது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழையை தொடர்ந்து இந்த நீர்வரத்தானது உயர்ந்துள்ளது. நீர்வரத்து உயர்வு மற்றும் நீர்வரத்து நிலவரங்களை நீர்வளத்துறை அதிகாரிகள் தொடர்ந்து தீவிரமாக கண்காணித்து வருகின்றனர். தற்போது வரை இந்த நீர்வரத்து உயர்வின் காரணமாக எவ்வித தடையும் விதிக்கப்படவில்லை. நன்றி நரசிம்மகுமார், உங்களுடைய தகவல்களுக்கு. சேலம் ஜூன் 1 த ப்ரோ ஆக்ஷன் ஸ்போர்ட்ஸ் நடத்தும் முற்றிலும் பெண்களுக்கான 3 கிலோமீட்டர் வாக்கத்தான் மற்றும் ஆண் பெண் இருப்பாளர்களுக்கான மாரத்தான். பதிவு கட்டணம் ₹200 மட்டுமே.